ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆண்டு முடிவடைந்ததை அடுத்து முதலாம் ஆண்டு விழாவை தனியா ஒரு விழாவா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மந்த்துக்குள்ளே அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தனம் YMCA மைதானத்துல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. பட் YMCA தரப்புல இருந்து நீங்க முன்னாடியே காவல்துறை அனுமதி மற்றும் NOC வாங்கி கொடுத்துருக்கணும், லாஸ்ட் மினிட்ல வந்தா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அனுமதியை மறுத்திருக்காங்க. சோ இப்போ முதலாம் ஆண்டு விழாவை வேற எங்க நடத்தலாம் அப்படின்ற மாதிரி இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே இந்த மந்த்துக்குள்ளேயே கட்சியோட பொதுக்குழுவையும் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம் தளபதி. சோ இன்னும் இந்த மந்த்ல ஒரு 15 நாள் தான் இருக்கு. இதுல எப்படி இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் நடத்த போறாங்கன்னு தெரியல. சோ புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி இவங்கலாம் சேர்ந்து அதுக்கான ஒரு டிஸ்கஷன்ல தான் இருக்காங்களாம். சீக்கிரமே இந்த நிகழ்ச்சி எங்க நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவும் எடுக்கப்படும். அண்ட் மார்ச் மந்த்ல தளபதியோட நடை பயணம் வேற இருக்கு. அண்ட் ஆல்சோ ஜனநாயகன் ஷூட்டையும் மார்ச் மந்த் தான் முடிக்கிறதா இருக்காங்க. சோ மார்ச் மந்த் ஆல்ரெடி டைட்டா தான் இருக்கு. அதனாலதான் பொதுக்குழு கூட்டத்தையுமே பிப்ரவரியிலேயே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு போல. ஏன்னா முதலாம் ஆண்டு விழா பிப்ரவரியில தான் பண்ணி ஆகணும். ஏன்னா பிப்ரவரியில ஆரம்பிச்ச கட்சின்றதால இந்த மாசம் முதலாம் ஆண்டு விழா பண்ணாதான் கரெக்டா இருக்கும். பட் பொதுக்குழு கூட்டத்தை கொஞ்சம் தள்ளி கூட வைக்கலாம். பட் மார்ச்ல தளபதி பயங்கர பிஸியா இருக்காரு போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் இந்த முதலாம் ஆண்டு விழாவே ஒரு குட்டி மாநாடு மாதிரி தான் நடக்கும். சோ எப்படியும் அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு தரமான சம்பவம் இருக்கும். பட் மாநாடு மாதிரியே இதுக்கும் பர்மிஷன் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதனால எப்படி பர்மிஷன் கிடைச்சு எங்க பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.